எல்லாரும் சொல்லுவாங்க வயசானவங்க தான் அதிமுக இருப்பாங்கன்னு. கூட்டத்தை பாரியா, வயசானவங்களோட இளைஞர்கள் பெண்கள் கூட்டத்தில் அதிகம். அந்த மூன்றாம் தலைமுறை காலத்துல இறங்கிடுச்சு. என் அப்பா கொடி கட்டி வளர்த்த கட்சி, என் அப்பா பேனர் கட்டி வளர்த்த கட்சி, அது வீழ்ந்து போவதை நான் ஒருபோதும் பார்க்க மாட்டேன். அதை ஆட்சியில அமர்த்தாம நான் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு மூன்றாம் தலைமுறை இளைஞர்களும் இளைஞர்களும் ஒன்று கூடி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் பார்க்கும் போதே உண்மையை சொல்றேன், காசு கொடுத்தா அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. அது பொதுமக்களாக இருக்கட்டும், அந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், காசு கொடுத்தலாம் அவ்வளவு சீக்கிரம் அவ்வளவு எளிதில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ போறாரு, வெறும் ரோட பார்த்து கையாட்டி இருக்கிறாரு. அது இப்ப முதலமைச்சரா இருக்குது. அப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட்ல போறாரு, கூட்டம் குவிது அவரை பார்க்கறதுக்கு, அவருடைய பேச்சை கேட்பதற்கு. சாமானிய மொழியில பேசுறாரு, அந்தந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பேசுறாரு, அந்த தொகுதிக்கு நாங்கள் என்ன செய்வோம் சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்கிறாரு. இப்பவே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெசவாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு, தொழில்துறையினருக்கு, அத்தனை பேருக்கு இப்பவே வாக்குறுதி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய பயணத்துல அவர் தெளிவா இருக்கிறாரு. இந்த பயணத்தின் மூலமாக சுணங்கி கிடந்த அத்தனை அதிமுக தொண்டனும் இன்னைக்கு களத்துல இறங்கிட்டான். நான் பாத்துக்கிறேன், திமுகவா நானும் பாத்துறேன், என் கட்சி ஆட்சியில உட்காரணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயார் சொல்லிட்டு தொண்டன் களத்துல இறங்கிட்டான். ஒவ்வொரு இடத்துலயும் எடப்பாடி பழனிசாமி தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த துண்டை எடுத்து சுத்தம் போது அப்படி இருக்குது பாக்குறதுக்கே. அப்படியே போறான், வண்டி பின்னாடி ஓடுறான், வண்டிக்கு முன்னாடி ஓடுறான், வண்டியை வழிவிடுன்னு சொல்றான். அவங்களுக்கு பார்த்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து இந்த ரெட்டை வரல இப்படி அசைச்சுக்கிட்டே இருக்கிறான். சின்ன குழந்தைய முதற்கொண்டு அவர்கிட்ட தூக்கி போய் கொடுக்குறானுங்க ஆசீர்வாதம் வாங்குறது.